இன்றைக்கி என்னோடய பசங்களுக்கு ஸ்கூல் லீவு. எங்கள் ஹஸ்பண்டுக்கும் இன்றைக்கி ஆஃபீஸ் வீக் ஆஃப் இருக்கிறதால வீட்டில் இருந்தாங்க. நான் மட்டும் என்னோடய ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டுட்ருந்தாங்க. சரி வீட்லேயே பஜ்ஜி சுட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தக்காளி, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா போட்டு சிம்பிளாக ஒரு சட்னி அரைச்சிட்டு வாழைக்காய் பஜ்ஜி தான் இன்றைக்கி போட்டுட்ருந்தேன். இன்றைக்கி ரெடிமேட் மிக்ஸே வாங்கிட்டு வந்துட்டேன். சக்தி மசாலாவில் வந்து எப்போவுமே கடலை மாவு தனியாக வாங்கிட்டு வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டு பண்ணுவேன். இன்றைக்கி ரெடிமேட் மிக்ஸ் தான் பண்ணுறேன். வாழைக்காய் ஒன்று வந்து நல்லா மெலிசாக சீவி வச்சுக்கிட்டேன் சீவலில். தண்ணி நம்மளுக்கு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிவிட்டு நல்லா திக்காக வர மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் வந்து பஜ்ஜி வந்து நம்மளுக்கு உப்பி வராது. கொஞ்சம் திக்காக இருந்தால் பஜ்ஜி நல்லா புஃப்னு நம்மளுக்கு வரும். இதில் நான் வந்து எந்த சோடா மாவும் கலக்கலை. அப்படியே அந்த மாவு இருந்ததை தான் வந்து அப்படியே போட்டு எடுத்திருக்கேன். நல்லா வந்து உப்பி வந்தது. கூடவே கார சட்னி வச்சு சாப்பிடவே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஈவினிங் இது 2 சாப்பிட்டாலே நைட்டு கண்டிப்பாக டிஃபன் சாப்பிட முடியாது. அந்தளவுக்கு ஹெவியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.